வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலைட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். யுக்ரைன் மிகப்பெரிய பேட்டில் ஒன்றை எதிர்கொள்ளப் போவதாக சொல்லியிருக்கிறது. ரஷ்யா அதற்கான தயாரிப்புகளில் இருக்கிறது. அது குறித்து அமெரிக்கா என்ன நினைக்கிறது, அமெரிக்கா யுக்ரைனுக்கு என்ன விதமான உதவிகளை இதற்கு செய்ய போகிறது, அத்துடன் ரஷ்யா ஒன்றை ஒப்புக்கொண்டிருக்கிறது. அது என்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ரஷ்யா எப்போது தனது இலக்கை கிழக்கு யுக்ரைனுக்கு மாற்றியதோ அப்போதே அங்குதான் கிளைமாக்ஸே இருக்கிறது என்பது அனைவருக்குமே தெரியும். ஒரு கிளைமாக்ஸ் இருக்க போகிறது என்றால் மிகப்பெரிய போராகத்தான் அது இருக்கும். அது யுக்ரைன் சொல்லிதான் தெரிய வேண்டும் என்பது இல்லை. அதற்கான தயாரிப்புகளில் ரஷ்யா மும்முரமாக இறங்கி இருக்கிறது. கிழக்கு யுக்ரைனில் இருக்கின்ற கிராமடோர்ஸ்கில் சமீபத்தில் நடைபெற்ற ஏவுகணை தாக்குதலில் அந்த ரயில் நிலையத்தில் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை 100க்கு மேலாக மாறியிருக்கிறது. ரஷ்யாவோ அந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் யுக்ரைனோ அந்த தாக்குதல் ரஷ்யாவினால் தான் நடத்தப்பட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கின்ற மக்களை எல்லாம் வெளியேற்றுவதில் இப்போது யுக்ரைனிய ராணுவம் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது. ஏனென்றால் யுக்ரைனின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கின்ற ரஷ்ய படைகள் ஒன்றாக ஒருங்கிணைக்கப்படுவதால் தாக்குதல்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று யுக்ரைன் எதிர்பார்க்கிறது. அதற்காக அதனுடைய குடியிருப்பாளர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்து வெளியேற்றி வருகிறது. மரியுபோலை முழுமையாக கைப்பற்றிய பின்னர் டான்பாஸ் பகுதியில் இருக்கின்ற டொனட்ஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக எடுப்பதற்கு ரஷ்ய ராணுவம் திட்டமிட்டு இருக்கிறது. அடுத்த சில வாரங்களுக்குள் டான்பாஸில் செயல்படுவதற்காக பெரிய மற்றும் போர்த்திறன் வாய்ந்த எந்திரமயமாக்கப்பட்ட போர் படை பிரிவுகளை ரஷ்யா இறக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதனை எதிர்கொள்வதற்காக இந்த பிராந்தியத்தில் யுக்ரேனிய சிறப்பு படைகள் அனைத்தும் இந்த பகுதியில் குவிக்கப்படலாம். யுக்ரேனிய படைகளை வீழ்த்த வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்று ரஷ்யா மிகப்பெரிய இலக்கை கொண்டிருக்கிறது. அந்த இலக்கு மிகப்பெரிய உச்சத்தை அடையும் என்றும் சொல்கிறார்கள். இந்த பகுதியில் நடைபெறப் போகின்ற அந்த போரை பிக் பேட்டில் என்றுதான் யுக்ரைன் குறிப்பிட ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் அது ஒரு கிளைமாக்ஸ் பேட்டில் போன்று இருக்க போகிறது. மிகப்பெரிய தாக்குதலை யுக்ரைன் எதிர்கொள்ளும் என்று அது தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை ஏப்ரல் 8 அன்று ஒன்றை வெளியிட்டது. ரஷ்யாவினுடைய ஆயுத படைகள் படையெடுப்பதற்கு முன்பு யுக்ரைனுக்கு எதிராக வரிசைப்படுத்தி இருந்த காம்பாக்ட் பவர், அந்த போர் சக்தியில் 15-20% குறைந்து போயிருக்கிறது என்று குறிப்பிட்டது. இந்த காம்பாக்ட் பவர் என்பதை இந்த அறிக்கை மிக தளர்வாக பயன்படுத்தி இருக்கிறது. அதனால் என்னவோ ரஷ்யாவே நம்ம தளர்ந்து போயிருப்பது போல தோன்றும். ஆனால் அப்படி அல்ல என்று ராணுவ நிபுணர்கள் அலசுகிறார்கள். ரஷ்ய போர் சக்தி பற்றிய அமெரிக்க பாதுகாப்பு துறையின் அறிக்கை எதை கொண்டு கணித்திருக்கிறது என்று பார்த்தால், படை எடுப்பிற்காக அணி திரட்டப்பட்ட ரஷ்ய துருப்புக்களின் எண்ணிக்கையை கொண்டுதான் இவர்கள் கணித்திருக்கிறார்கள். 15-20% ரஷ்யாவினுடைய போர் சக்தி குறைந்திருக்கிறது என்றாலுமே மிச்சம் 80% செயல்படக்கூடிய வகையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரிவுகளுடன் காயப்படாமல் உயிருடன் போராடும் தன்மையுடன் தான் இருக்கிறார்கள். போர் சக்தி என்பது இதனை கொண்டு அளவிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ராணுவ பிரிவு எவ்வளவு அழிவுகளை ஒரு பகுதியில் ஏற்படுத்துகிறது, அதற்காக ஆக்கப்பூர்வமான தகவல் திறன்களில் அது எப்படி திறனாக செயல்படுகிறது என்பதையெல்லாம் பொறுத்துதான் ஒரு போர் சக்தி என்பது இருக்கும். இந்த போர் சக்தியில் 8 கூறுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். தலைமை, தகவல், கட்டளை மற்றும் கட்டுப்பாடு, இயக்கம் மற்றும் சூழ்ச்சி, உளவு, ஃபயரிங் பவர், நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு. இவற்றை எல்லாம் கணக்கிட்ட பிறகுதான் ஒரு படையினுடைய போர் சக்தி எவ்வளவு என்பதை நாம் குறிப்பிட முடியும். இப்போது அமெரிக்க பாதுகாப்புத்துறை குறிப்பிட்டிருக்கின்ற அறிக்கையில் வெறும் துருப்புகளின் எண்ணிக்கையை கொண்டு அது பேசியிருப்பது கோட்பாட்டளவிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்கிறார்கள். இந்த போர் சக்தி பற்றிய இந்த 8 கூறுகளை முழுமையாக அப்ளை பண்ணி பார்த்தால் ரஷ்ய படை ஏன் மோசமாக செயல்பட்டது என்பதற்கான விடை தெரிய வரும் என்றும் ராணுவ நிபுணர்கள் சொல்கிறார்கள். அதே போல இதே 8 கூறுகளை வைத்து பார்க்கும் பொழுது போரின் அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ரஷ்யா தன்னுடைய அசல் துருப்புகளின் எண்ணிக்கையில், படைப்பிரிவுகளின் எண்ணிக்கையில் 80-85% இன்னும் வைத்திருக்கிறது. இவர்களின் அறிக்கைப்படி பார்த்தாலே கூட 15-20% தானே குறைந்திருக்கிறது. மிச்சம் இவ்வளவு சதவிகிதத்தை வைத்துக்கொண்டு ரஷ்யா போரிட முடியும். இன்னும் வலுவாக அது போரிட முடியும். அப்படி என்றால் யுக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய போர் சக்தி என்பது துருப்புகளின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது அதிகமாகத்தான் இருக்கும். தலைநகர் கீவை சுற்றி இருந்து பின்வாங்கிய டஜன் கணக்கான
டாக்டிக்ஸ் பட்டாலியன்கள் குழு மிகப்பெரிய போர் ஆற்றலை கொண்டிருக்கக்கூடும். இவர்களது அறிக்கைப்படி பார்க்கும் பொழுதே ரஷ்யர்கள் தொழில்நுட்ப ரீதியாக கிழக்கு யுக்ரைனுக்கு கணிசமான அச்சுறுத்தலை வழங்கக்கூடிய ஆயுதங்களுடன் போதுமான ஆரோக்கியமான வீரர்களை கொண்டிருக்கிறார்கள். யுக்ரைனிய வீரர்களை அவர்கள் வீழ்த்த முடியும், ஆனால் அதற்கான காலமும் அதற்கான செலவும் அதிகமாகும் என்று ராணுவ நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். போர் தொடங்கி சில வாரங்களில் ரஷ்யா துவல்கிறது. அதனுடைய துருப்புகள் யுக்ரைனிய வீரர்களை விட அதிக உயிரிழப்புகளை சந்தித்து வருகிறது என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். மேற்குலக சோர்ஸ்களை நம்பி அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக நம்ம சொல்கிறோம் என்று கூட நமது அண்ணாக்கள் கோபித்துக் கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு ரஷ்யாவே அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவின் ஜனாதிபதி புதின் அவர்களின் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரே நபராக யார் இருக்கிறார் என்றால் அவருடைய செய்தி தொடர்பாளர் பெஸ்கோ அவர்கள்தான். பெஸ்கோ அவர்கள் ஸ்கை நியூஸுக்கு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் பகிரங்கமாகவே எத்தனை வீரர்கள் இறந்து போனார்கள் என்பதை பற்றி குறிப்பிடாமல் போரில் ரஷ்ய துருப்புகள் குறிப்பிடத்தக்க இழப்புகளை சந்தித்து இருக்கிறது, அது எங்களுக்கு மிகப்பெரிய சோகம் என்று சொல்லியிருக்கிறார். மேற்கத்திய செய்தி சோர்ஸ்கள் ஒரு 10% கூடுதலாக அதிகப்படியாக சொல்லலாமே தவிர உண்மை இல்லாமல் எதையுமே யாருமே வெளியிட முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஓபன் சோர்ஸ் ஆகி போயிட்டது. இன்றைக்கு அணு ஆயுத ஏவுகணை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகிறது என்றால் நாட்டினுடைய அரசு உளவுத்துறை சொல்வதை விட தனிப்பட்ட நபர்கள் கண்காணிப்பதற்கான வாய்ப்புகளும் தகவல் தொழில்நுட்பத்தில் அறிவியல் வளர்ச்சியில் கிடைத்திருக்கிறது. உண்மை லேட்டா வெளியே வருமே தவிர உண்மை இல்லாமல் ஒரு செய்தியை யாருமே வெளியிட முடியாது. இப்போது ரஷ்யா ஒப்புக்கொண்டதின் காரணமாக நிச்சயமாக கிழக்கு யுக்ரைனில் பலமாகத்தான் அது தன்னுடைய தாக்குதலை கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. யுக்ரைனில் போரிடுவதற்காக மால்டோவாவின் டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் இருந்து வீரர்களை நியமிப்பதற்கும் அது முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. 2012ஆம் ஆண்டு முதல் ரஷ்யாவின் ராணுவ சேவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நபர்களையும் அது சேவைக்கு திரும்ப அழைத்திருக்கிறது. இது குறித்து அமெரிக்கா என்ன எண்ணுகிறது என்று பார்த்தால், ரஷ்ய படைகள் தலைநகர் கீவை சுற்றி முற்றுகையிட்ட பிறகு பின்வாங்கி இப்போது கிழக்கு யுக்ரைன் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. டான்பாஸை சில வாரங்களில் அவைகள் தாக்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த படைகள் மறுசீரமைப்பு செய்யப்படவில்லை. அப்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்டிருந்த போதிலும் புதிய வீரர்கள் யாரும் அதில் புகுத்தப்படவில்லை. இங்கே பல வாரங்களாக போரில் இருந்தவர்களும் மன சோர்வுடன் இருந்த பிரிவுகளில் இருந்தவர்களும் தான் டான்பாஸ் பகுதிக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதனால் அவர்களுடைய போரிடும் திறன் குறையும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பட்டாலியன் மதிப்புள்ள துருப்புகளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பட்டாலியன் துருப்பினுடைய வேகமோ அதனுடைய ஆர்வமோ இருக்காது என்று சொல்கிறார்கள். பிரிட்டனின் பிரதம மந்திரி போரிஸ் ஜான்சன் யுக்ரைனுக்கு விஜயம் செய்தார். அதன் பின்பு அவர் 120 கவச வாகனங்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்புகளை அனுப்புவதாக உறுதியளித்திருக்கிறார். ரஷ்யாவினுடைய சட்டவிரோத தாக்குதல் தொடரும் பொழுது இந்த முக்கியமான கட்டத்தில் யுக்ரைனை ஆதரிப்பதே இந்த ஆயுத தொகுப்பை வழங்குவதற்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே $130 மில்லியன் ஆயுத தொகுப்புகள் வழங்கப்பட்டு இருக்கின்றன. இந்த டான்பாஸ் பகுதியில் நடைபெறப் போகின்ற பிக் பேட்டிலுக்காக இரு தரப்பினரும் தயாராகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா ஏற்கனவே அனுப்புவதாக முடிவு செய்த தனது ரகசிய நுட்பமான அதிநவீன ட்ரோன்களை யுக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்திருக்கிறது. 100 சுவிட்ச் பிளேட் ட்ரோன்களை அது கொடுக்க போகிறது. அத்துடன் கூடுதலாக ஜாவலின் தொட்டி எதிர்ப்பு ஏவுகணைகள், ஸ்டிங்கர் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கின்றன. இந்த சுவிட்ச் பிளேட் ட்ரோன் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். அமெரிக்காவினுடைய பல போரில் இது வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. அமெரிக்க ராணுவத்தின் மிக சிறந்த ரகசியங்களில் ஒன்றாக பாதுகாக்கப்பட்டு வருவது. ஏவுகணைகளின் மூலம் இலக்குகளை தாக்கும் ரீப்பர் ட்ரோன்களின் வீடியோக்களை கூட நீங்கள் ஆன்லைனில் கண்டெடுத்து விட முடியும். ஆனால் இந்த காமிகேஷ் என்கின்ற சுவிட்ச் பிளேட் ட்ரோன்களை நிச்சயமாக எடுக்கவே முடியாது. காரணம், அதை அதி ரகசியமாக அமெரிக்கா வைத்திருக்கிறது. இந்த காமிகேஷ் ட்ரோன்கள் எத்தனை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை கூட பென்டகன் வெளியிடாமல் வைத்திருக்கிறது. இவை அலைந்து திரியும் ஆயுதங்கள். ஒரு வழி பயணத்தில் இலக்கை நோக்கி பயணித்து அதை தாக்கி தானும் அழிந்துவிடும் தன்மை கொண்டது. இவைகளுக்கு எதற்கு காமிகேஷே ட்ரோன்கள் என்று பெயரிடப்பட்டது என்று பார்த்தால் அதன் பின்னணியில் ஒரு வரலாறு இருக்கிறது. 1945 இரண்டாம் உலகப் போரின் போது உலகப்போர் முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் ஜப்பான் தனக்கு தோல்வி வரும் என்கின்ற எண்ணத்தில் தன்னை முன்னேற்பாடாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஜப்பான் மீது வந்துவிடுமோ என்கின்ற அச்சத்தில்
காமிகேஷே என்கின்ற பிரிவை உண்டாக்கியது. இந்த காமிகேஷே என்கின்ற பிரிவு எப்படிப்பட்டது என்றால் தற்கொலை படைகள் தான். தரையிறங்குகின்ற துருப்புகள் மற்றும் நிலையான கிளஸ்டர் குரூப்புகளை இந்த தற்கொலை படைகள் சென்று தாக்கும். அதற்காக 500க்கும் மேற்பட்ட காமிகேஷே விமானங்களை ஜப்பான் பயன்படுத்தியது. போரின் முடிவில் மட்டும் 3800க்கும் மேற்பட்ட விமானிகள் இறந்து போனதாக சொல்லப்பட்டது. இந்த காமிகேஷே தற்கொலை வான்படை செயல்பாடுகள் குறித்து பல சர்ச்சைகள் எழுந்தன. இவைகள் நினைத்த மாதிரி சரியாக செயல்பட முடியவில்லை. ஏனென்று பார்த்தால் அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட விமானங்கள் மிக பழையவை. இலக்குகளை நோக்கி பக்கத்தில் செல்லும் பொழுதே என்ஜின் கோளாறு ஏற்பட்டுவிடும், அல்லது இலக்குகளை தாண்டி அவை கீழே விழுந்துவிடும், அல்லது இலக்கு வரும்போதே நேசநாட்டு படைகள் சுட்டு வீழ்த்தின. இந்த தற்கொலை தாக்குதல்களை நடத்துவதற்கு விமானம் மற்றும் கப்பற்படைக்கு பல இளம் ஜப்பானியர்கள் தேவைப்பட்டார்கள். அந்த இளம் ஜப்பானிய விமானிகள் இராணுவத்தின் பிற பிரிவுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஜப்பானின் சிறந்த பல்கலைக்கழகங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இறப்பதை பற்றி அவர்கள் பயப்படக்கூடாது. தேசத்திற்காக அவர்கள் இறக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டே உயிலும் ஒரு கடிதமும் தனது குடும்பத்திற்கு எழுதி வைத்துவிட்டு அவர்கள் புறப்பட வேண்டும் என்பதுதான் கட்டளை. இந்த காமிகேஷே தற்கொலைப்படை விமானிகளுக்கு நிச்சயமாக தெரியும் தாங்கள் உயிருடன் திரும்பி வந்தால் தங்களது உயர் அதிகாரிகள் விரும்ப மாட்டார்கள் என்பது. ஆனாலுமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பழைய விமானங்களை எடுத்துக்கொண்டு போய் சில தாக்குதல்களை நடத்தினார்கள். வெற்றியாக அமைந்தன. அதே நேரத்தில் பல தாக்குதல்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட விமானத்தின் தன்மை காரணமாக தோல்வியில் முடிந்தன. 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜப்பான் சரணடைவதாக சொன்னபோது கூட இந்த காமிகேஷே விமானப்படை தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டு கொண்டிருந்தது. ஏனென்றால் அதற்கு ஜப்பான் ராணுவம் சரணடைந்த தகவல் கிடைக்கவில்லை. பின்னால் தெரிந்த போது கூட உயிருடன் இருந்த பல விமானிகள் தோற்றதற்காக அழுதார்கள். அப்படி தேசத்திற்காக துணிந்து உயிரை கொடுத்த அந்த காமிகேஷே என்கின்ற பெயரை அமெரிக்கா தனது தற்கொலை படை ட்ரோன்களுக்கு வைத்திருக்கிறது. இந்த ட்ரோன்களில் 2 வகை இருக்கிறது. சுவிட்ச் பிளேட் 300, சுவிட்ச் பிளேட் 600. இந்த 300 என்பது பணியாளர்கள் மீதான தாக்குதல்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த 300 வகையை விட 600 கொஞ்சம் மிக பெரியது. டேங்குகள், கவச வாகனங்களை அழிக்கக்கூடியது. அத்துடன் ஒரு ராணுவ ஜெனரல் ஒரு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவரை தாக்கி அழிக்க வேண்டும் என்றால் இந்த 600 பயன்படுத்தலாம். அவ்வளவு துல்லியமாக கச்சிதமாக சென்று தனது வேலையை செய்துவிட்டு வந்துவிடும். ஒரு முறை மட்டுமே இதனை பயன்படுத்த முடியும். ஏனென்றால் அது தாக்கிவிட்டு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். இலக்கில் போய் பறந்து அந்த தாக்கிய பிறகு வெடிக்கும். பயன்படுத்துவதற்கு மிக எளிதானவை. இது ரஷ்ய படைகளை தாக்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அமெரிக்கா இப்போது ஏற்றுமதி செய்திருக்கிறது. இது ஒரு சுற்றும் ஏவுகணை என்று சொல்லலாம். இலக்குகளை நாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அது பறந்து சென்று போய் அந்த இலக்கை குறித்த புகைப்படத்தை யார் அனுப்பினார்களோ அவர்களுக்கு அனுப்பி இது சரிதானா என்று சரிபார்த்து விட்டு போய் அழித்து விட்டு வரும். அவ்வளவு எஃபிஷியன்சி அதில் இருக்கிறது. இது மொபைல் படைகளால் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பேக் மாதிரி அதை எடுத்துக்கொண்டு போய் அங்கங்க நம்ம பயன்படுத்த முடியும். யுக்ரைன் ராணுவம் இப்போது பல முனைகளில் போராடுகிறது. இந்த மொபைல் ட்ரோன்கள் அதற்கு நிச்சயமாக பயன்படும். ஆனால் 100 தான் கொடுத்திருப்பதினால் சாதுரியமாக தேவைப்பட்ட முக்கியமான இடத்தில்தான் அதை பயன்படுத்த முடியும். இப்போது யுக்ரைனுக்கு அமெரிக்கா அனுப்பி இருக்கிற இந்த ட்ரோன் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ட்ரோனாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனை சோதனைக்காக அனுப்பி இருக்கிறதோ என்கின்ற சந்தேகமும் இருக்கிறது. ஜிபிஎஸோட கோஆர்டினேட்ஸை லைவா அது கொடுக்கும். சென்சார் டு ஷூட்டர் என்கின்ற துல்லியமான தாக்குதலுக்காக இந்த சிறிய ஆளில்லா விமானத்துடன் ISR என்கின்ற திறன்களும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவினுடைய டேங்குகள், கவச வாகனங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இது அமையும். இந்த 300 வகை 10 கிலோமீட்டர் வரைக்கும் பறந்து சென்று 15 நிமிடத்தில் இலக்கை அளிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இந்த 600 40 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று ட்ரோன்கள், ட்ரக்குகள், டேங்குகள், கவச பணியாளர்களின் கேரியர்கள் என்று எதனையும் தாக்க வல்லது. இதில் ஒரு பேலோடு இருக்கும், ஒரு லான்ச்சர் இருக்கும், ஒரு டிரான்ஸ்போர்ட் பேக் இருக்கும். 2.5 கிலோ தான். அப்படியே தூக்கி தோளில் மாட்டிட்டு போய் அட்டாக் பண்ணிட்டே போகலாம். ரொம்ப எஃபிஷியண்டான ஒரு ட்ரோன். 300 63 மைல் வேகத்தில் செல்லும். 600 வகை 100 மைல் வேகத்தில் செல்லும். இதனை கோபமான பறவை அல்லது சத்தம் எழுப்பும் தேனி என்று செல்லமாக அழைக்கிறார்கள். 2 வகைகளிலும் வேவ் ஆஃப் என்கின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. இலக்கை நோக்கி நீங்கள் அனுப்பிவிட்டு வேண்டாம் என்றால் அப்படியே திரும்ப அழைத்துக் கொள்ள முடியும். சரி, இதனுடைய விலை என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் இந்த 300 வகை ஒரு $6000 இருக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த ஆயுதங்கள் தாக்கப் போகிறது என்பதை கண்டறிவது மிக கடினம். பல மைல்கள் தொலைவில் இருந்தால் கூட
இலக்குகளை ஊடுருவி சென்று தாக்கும். யுக்ரைனில் இப்போது படை எப்படி நகர்கிறது என்றால் சின்ன சின்ன குழுக்களாக அவர்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தோளில் அப்படியே பை போல மாட்டிக்கொண்டு போய் முக்கியமான டேங்குகளை அவர்கள் தாக்க முடியும். ஏற்கனவே அர்மேனியா அஜர்பைஜான் போரில் இந்த த்ரோன்கள் என்பது மிகப்பெரிய அளவில் திறனை கொண்டு போரினுடைய போக்கையே மாற்றியது. இப்போது யுக்ரைன் ரஷ்ய போரில் இதை பார்க்கிறோம். எதிர்காலத்தில் த்ரோன்கள் படைப்பிரிவு என்பது ஒவ்வொரு நாட்டின் இராணுவத்திற்கும் அவசியமானது என்பதை இந்த இரண்டு போர்களுமே குறிப்பிடுகிறது. எதிர்காலத்தின் வான்வெளி ஆயுதமாக இவைகள் தான் இருக்க போகிறது. போரினுடைய போக்கை மாற்றக்கூடியதாகவும் இவைகள் இருக்கும். ஆயுதமேந்திய ட்ரோன்களின் படைப்பிரிவை எதிர்காலத்தில் ஒவ்வொரு இராணுவத்திலும் நாம் பார்க்க முடியும் என்று இராணுவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். எதிரி படைகளுக்கு மிக நெருக்கமாக சென்று தாக்கக்கூடியது இவைகளாகத்தான் இருக்க முடியும். வான்வெளி பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு பாதுகாப்பாகவும் இவைகளை நாம் அனுப்ப முடியும். முழு அளவிலான ஒரு ஏரியல் அட்டாக்கிற்கும் இவைகளை நாம் பயன்படுத்த முடிகிறது. சரி, அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் இந்த ட்ரோன்கள் இருக்கிறதா, ரஷ்யா கிட்ட இல்லையானா? ரஷ்யாவும் இந்த யுக்ரைன் போரில் தன்னுடைய ட்ரோன்களை பயன்படுத்தி இருக்கிறது. அதனிடமும் தற்கொலை ட்ரோன்கள் இருக்கிறது. ஆர்லான் 10 UAV என்று ரஷ்யா அழைக்கின்ற லேசர் வழிகாட்டப்பட்ட ட்ரோன் தாக்குதல்களை கீவில் கூட நாம் பார்த்தோம். ஜாலா KYB UAVயும் சுற்றித் திரியும் வெடிமருந்து தொலைதூர இலக்குகளை அளிக்க வல்லது. இதனையும் ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறது. ஆர்லான் 10 என்பது நடுத்தர பல்நோக்கு ஆளில்லா வான்வெளி விமானம். இது உளவுக்காகவும் மின்னணு போருக்காகவும் ரஷ்யாவால் பயன்படுத்தப்படுகிறது. எதிரி இலக்குகளை தாக்கும் போது ரஷ்ய ராணுவம் இதனை குழுவாக பயன்படுத்துகிறது. இந்த ஆர்லான் 10ல தெர்மல் இமேஜிங் கேமரா இருக்கு, ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறது. அதனால 3D வரைபடங்களுடன் தரையில என்ன நடக்குதோ அதை லைவா பிளே பண்ணும். 2010 இதனுடைய தயாரிப்பை ரஷ்யா தொடங்கியது. கடந்த ஆண்டு தென்மேற்கு சைபீரியாவில் கெமரவோ பகுதியில் இந்த ட்ரோன்களை வைத்து சோதனையும் செய்து பார்த்தது. யுக்ரைனும் ரஷ்யாவும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி போர்க்களத்தில் இலக்குகளை கண்டுபிடித்து தாக்குகின்றன. இப்போது நடைபெறப் போகின்ற டான்பாஸ் பகுதி போரில் இந்த ட்ரோன்களின் முக்கியத்துவம் என்பது அதிகரிக்கும். அமெரிக்கா ஏன் மிக குறைவான அளவில் இந்த ட்ரோன்களை கொடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. தன்னுடைய அதிரகசியமான ஒரு ட்ரோன்களை கொடுப்பது என்பதே உலகில் அதனுடைய கூட்டாளிகளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பிரிட்டனுக்கு மட்டும்தான் அது கொடுத்திருக்கிறது. பல கூட்டாளிகள் இந்த ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து கேட்டபோது கூட அமெரிக்கா இன்னும் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது யுக்ரைனிய போரில் அதை பயன்படுத்தும் பொழுது அது எப்படி செயல்படுகின்றது என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த ட்ரோன்கள் அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. எதுவாக இருந்தாலுமே அமெரிக்கா தன்னுடைய மதிப்பான ஒரு ராணுவ ரகசியத்தை யுக்ரைனுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த ரகசியத்தை பேணுவதை பற்றிய கவலையும் அதற்கு இருக்கிறது. எதிரி கையில் இது மாட்டக்கூடாது என்றும் அது எண்ணிக்கொண்டிருக்கிறது. யுக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி என்ன மனநிலையில் இருக்கிறார் என்றால், முக்கியமான போருக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். கிழக்கில் தீர்க்கமான ஒரு போர் நடைபெறப் போகிறது. ராஜதந்திரத்தின் மூலம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருப்பது போல இந்த தாக்குதலுக்கும் எங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய ஆலோசகர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கிழக்கு பகுதியில் யுக்ரைன் கைப்பற்றப்பட்ட பிராந்தியங்களை மீட்டு எடுக்க வேண்டும். டான்பாஸ் பகுதியில் ரஷ்யாவை வெல்லுவது என்பது யுக்ரைனுக்கு மிக அவசியம். அது நடந்தால்தான் யுக்ரைன் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவை அழைத்து உட்கார வைத்து பேச முடியும் என்று கூறியிருக்கிறார். இவர்களுடைய கணிப்பு என்னவாக இருக்கிறது என்றால், போர் உச்சக்கட்டத்தை அடைந்து முடிவடைவதற்கு 2-3 வாரங்கள் கூட ஆகலாம். அதற்கு பின்பு ரஷ்ய ஜனாதிபதி புதினும் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் நேருக்கு நேர் சந்தித்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பார்கள் என்று நம்புகிறார்கள். யுக்ரைன் எண்ணுவது போல ரஷ்யா அவ்வளவு எளிதாக அந்த டான்பாஸ் பகுதியை விட்டுவிடுமா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நமது அன்பு சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். பலருக்கும் நமது சேனலை அறிமுகம் செய்து அவர்களையும் சூப்பர் இன்ஃபோ எலைட்ஸ்களாக மாற்றுங்கள். சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.